ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். முதலில் எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுகள் என்பது மொத்தம் 60 ஆண்டுகளாக வச்சிருக்கிறாங்க. நமது முன்னோர்கள் எல்லாத்தையுமே அந்த காலத்திலேயே அறிவியல் பூர்வமாகவே எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அதாவது ஒவ்வொரு கிரகத்தின் பெயரை முன்னிட்டு ஒரு கிழமையை அமைத்தார்கள். பூமி ஒரு உருண்டை வடிவமாக இருக்கின்றது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி 12 ராசிகளாக அதை பிரித்தாங்க. அதை 12 மாதங்களாக வச்சாங்க. அப்படி வைத்தவர்கள் 60 ஆண்டுகள் அப்படிங்கிறதுக்கு ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு தெரியணும் இல்லையா? ஏன் 100 ஆண்டுகளாக வச்சுருக்கக்கூடாது, அல்லது 50 ஆண்டுகளாக ஏன் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக மேஜர் பிளானட், அதாவது மிகப்பெரிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் குரு பகவான், வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும், ஆட்ட நாயகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன் தான் மெயின் கிரகங்களாக கருதப்படுகிறது. என்னன்னா, இவங்க ஒரு ராசியை கடப்பதற்கு ஓராண்டு சராசரியாக எடுத்துக்கிடுறாங்க. சனி ஒரு ராசியை கடப்பதற்கு சராசரியாக 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். அப்படி இப்போ மிகப்பெரிய கிரகங்கள் ஒரு புள்ளியில் இணையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது எப்படின்னு பார்க்கணும்னு ஆராய்ச்சி பண்ணினாங்க. இப்போ குரு ஒரு ராசி மண்டலத்தை மொத்தத்தில் கடந்து ஒரு மீண்டும் புறப்பட்ட புள்ளியிலே நிற்பதற்கு சராசரியாக 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். அதே ஆட்டநாயகன் சனி பகவான் ஒரு ராசி மண்டலத்தை முழுவதுமாக சுற்றி ஒரே புள்ளியில், புறப்பட்ட புள்ளியில மறுபடியும் இணைவதற்கு 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். அப்ப இவருடைய 2 சுழற்சி அந்த குரு பகவானுடைய 5 சுழற்சி ஆக 12 அந்த கணக்கின்படி இதே போல 60 ஆண்டுகள் அந்த 2 சுழற்சி இந்த கணக்கையும் சேர்த்து ஒரு புள்ளியில் இது இணைவதாக அந்த கணக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்படி கணக்கெடுக்கும் பொழுதுதான் அந்த 60 என்ற கணக்கு வருது. 12 60, 30 × 2 60 அப்படிங்கிற கணக்கை வச்சு 60 ஆண்டுகளாக பிரித்து வச்சாங்க. 60 ஆண்டுகளுக்கு ஒரு பேர் சூட்டணும் இல்லையா? அந்த மாதிரி பேர் சூட்டுவதற்கு முதல் பேராக பிரபவ அப்படிங்கிற வருஷத்தை முதல் ஆண்டாக வச்சாங்க. இந்த வருஷங்கள் பேர் எல்லாமே இப்போ பிரபவ, விபவ, சுக்கில, பிரமோதூத, பிரஜோத்பத்தி, ஆங்கீரச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாது, ஈஸ்வர, வெகுதானிய, பிரமாதி, விக்ரம, விசு, சித்திரபானு, சுபானு, தாரண, பார்த்திப, இப்படி எல்லா பெயர்களையும் 60 பெயர்களும் இது தூய தமிழ் பெயர் கிடையாது. இந்த தூய தமிழ் பெயர் என்பது அது வேற. இப்ப அந்த தமிழும் ஆரியமும் கலந்து, அதாவது வடமொழி சொல்லும் கலந்த பேர் தான் இந்த நான் இப்ப சொன்ன பிரபவ, விபவ, சுக்கல அப்படிங்கிற வருஷத்தினுடைய பெயர்களாகும். மொத்தம் 60 வருஷத்தினுடைய பெயர்களும் அப்படித்தான் வருது. இதில் இந்த 40வது ஆண்டாக இந்த பராபவ வருஷம் மலர்ந்திருக்கின்றது. இது ஒரு வித்தியாசமான ஆண்டாகவும் கொள்ளப்படுகிறது. அந்த 39வது ஆண்டாக சென்ற இந்த குரோதி வருஷம் என்பது அது 39 அது ஒரு அழிவு காலம் போல அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த அழிவு காலம் முடிந்து இறைவனுடைய அருட்பிரசாதம், அதாவது அருள் வழங்கக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ வருஷம் பிறந்திருப்பதாக இந்த கணக்கு. அந்த குரோதி கழிஞ்சு அந்த விஸ்வாவசு அந்த வருஷத்துல பல தொல்லைகள், துயரங்களெல்லாம் ஏற்பட்டு முடிந்தபின் ஒரு பிரளயமே முடிந்தது போல ஒரு கணக்கை கொண்டு அதன் பிறகு அந்த இறைவனுடைய அருள் ஆசி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ என்னும் ஆண்டு பிறந்திருப்பதாக அர்த்தம். இந்த தமிழ் புத்தாண்டுல அந்த வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எல்லா கிரகங்களுக்கும் பொதுவாக அங்கேயும் அரச பதவி என்பது உண்டு. அதுல குரு பகவானே ராஜா பொறுப்பை ஏற்று அரசாட்சி செய்யக்கூடிய ஆண்டாக இது விளங்குகின்ற காரணத்தினால பொதுவாக குரு
மற்ற எல்லா கிரகங்களை விட மொத்தத்தில் முழு சுபராக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம். அவர் ஒரு சந்திரனை தண்டிக்கும் போது கூட, நான் பார்க்கும் போதெல்லாம் நீ பிரகாசமடைய கடவாய் அப்படின்னு தான் சொன்னார். அப்போ பார்க்காத போது அப்படிங்கிறது அந்த அர்த்தம் அவர் வாயிலிருந்து வரக்கூடாதுங்கிறதுனால ஒரு சுப சொல்லாகத்தான் சொல்லணும். ஒரு சாபம் கொடுத்தா கூட ஒரு சுப சாபமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நாம் பார்க்கும்போதெல்லாம் நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் செய்த ஒரு பெரிய தவறு இருக்கு. அந்த தவறு கதை ஏற்கனவே கழிந்த 2 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அல்லாத பட்சத்தில் கடக லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் கூட போய் பார்க்கலாம். அதில் பேசியிருக்கிறேன். அதனால் இந்த இடத்துல அதை சொல்லணும். அது ஏன்னா அது ஒரு கதை, அந்த புராண கதை. சந்திரன் என்ன பண்ணினாரு அப்படிங்கிறத சொல்வதற்காக சொல்லப்பட்ட கதை. அதில் குருவின் குடும்பம் பாழா போச்சு. அதனால் அப்போ குரு கடைசியில் வெற்றி பெற்று என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீ உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக சுபசாபம் கொடுக்குறார். எப்படி? நான் பார்க்கும்போதெல்லாம் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னார். அப்போ எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ பார்க்காத போதெல்லாம் நீ நாசமாக போயிடுவ அப்படிங்கிறது அது அர்த்தம். அது உள்ளர்த்தம் தொக்கி நிற்கிது. அந்த மாதிரி சுபசாபம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு இந்த வருஷத்துக்கு இந்த பராபவ வருஷத்துக்கு அவர் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்றார். ராஜாவாக பொறுப்பேற்றிருக்கின்ற காரணத்தினால இந்த ஆண்டில் அனைத்து விஷயங்களும் நல்ல விஷயமாக நடக்கும் என்று நாம் கருதலாம். நல்லவர்கள் வீழ்ச்சியடைய விடாமல் அவர் பார்த்து கொள்வார். இதுதான் முக்கியம். கொடியவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறதோ இல்லையோ, நல்லவர்கள் வீழ்ச்சி அடையாமல் அவர் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அவரிடம் உண்டு. ஆகையினால இந்த ஆண்டில் இதுவும் போக அவர் ராஜா பொறுப்பை ஏற்றுக்கொண்டது மட்டும் அல்லாமல் அவர் இந்த ஆண்டிலே தன்னுடைய 12 வருஷங்களுக்கு ஒரு முறை உச்சம் பெறக்கூடிய அதே சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுகின்றார். அவருடைய அதாவது 13/6/2026 அன்று இந்த குரு பகவான் கடக ராசியிலே பரம உச்சத்துக்கு செல்லவிருக்கின்றார். ஆகையினாலே இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான நல்ல ஆண்டாக விளங்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் தெரிகின்றது. மேலும் இந்த பராபவ வருஷத்தில் அவருடைய பார்வை மீன ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் விழுகின்றது. ஆகையினால தொல்லை துயரங்களை அனுபவித்து கொண்டு வரும் மீனம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடியதாக விளங்கும். அவருடைய பார்வை மகர ராசிக்கும் விழுகின்றது. மகரம் அவருக்கு நீச வீடாக அமைந்த போதிலும் கூட அவருடைய பார்வைக்கு எப்பயுமே சுப வலிமை உண்டு. ஆகையினாலே விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக அமையவிருக்கின்றது. இது மற்ற ஏனைய கிரகங்களுடைய தொல்லைகள் துயரங்கள் இருந்தாலும் கூட இவர்களுடைய பார்வை பட்டதனாலே அனைத்தும் சரியாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தோடு செல்லும். அட்டமாதிபன் தசை நடந்து கொண்டிருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி நல்ல சுபமான ஒரு காரியங்களெல்லாம் நடக்கவிருக்கின்றது. இது போக அந்த 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு மிதுன ராசிக்காரர்கள், அதே போல் கன்னிக்கு 11ஆம் வீட்டில் அவர் வரப்போகின்றார் இந்த கணக்கு. இப்படியெல்லாம் கூட அந்த மிதுனம், அந்த கன்னி புதனுக்கு சொந்தமான வீடுகள் 2. அப்படிப்பட்ட வீட்டுக்காரர்களுக்கும் இது மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை வழங்கவிருக்கின்றது. ஆகையினாலே இந்த பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டு என்பது மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டாக இருக்கப் போகின்றது. அதாவது உயர்ந்தவர்கள் எப்போதும் உயர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள், தாழ்ந்தவர்கள் எப்பொழுதும் தாழ்ந்து கொண்டே போகின்றார்கள். இதுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கணக்கின்படி கிரகங்களும் தங்களுடைய ஆட்டத்தை தொடங்குகின்றார்கள். ஆக வலியவனாகவே இருக்கட்டும், போட்டு அதாவது மேலே இருப்பவன் கீழே இறங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம், கீழே இருப்பவன் மேலே உயர வேண்டும் என்றுதான் நினைக்க வேண்டும். தாழ்ந்தவர்கள் உயர வேண்டும், உயர்ந்தவர்கள் கீழே இறங்கணும் என்பது அது பழிவாங்கும் படலமாக மாறிவிடும். ஆகையினாலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் வேண்டாம். நாம் அனைவரும் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு வருஷமாகிய இந்த தினத்திலே
அனைவரும் எல்லோருக்கும் எல்லா சுகங்களும் எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமான் பரந்தாமனை வேண்டிக் கொண்டு நமது கோவில் குருக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் சகலருக்கும் அனைத்து மக்களுக்கும் கோவில் குருக்கள் டிவி சார்பாக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.